பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 102 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவுசெய்யும் காலமும் அது குறித்த நேரமும் வந்தது. இந்த வேத வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கும் போது அது குறித்த காலமும் நேரமும் வந்தது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் சீயோனுக்கு இறங்குவார், அது குறித்த நேரமும் குறித்த காலமும் வந்தது என்று. இன்றைக்கு அநேகர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு அந்த நல்ல நேரம் இன்னும் வரவில்லை, எனக்கு இப்போ கெட்ட காலமாக இருக்குது, கெட்ட நேரமாக இருக்குது அப்படின்னு அநேகர் சொல்லுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இயேசு கூட சொல்லும்போது என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு மரியாளப்பார் சொல்கிறார். இயேசுவின் தாயாகிய மரியாள் கணவர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்து போனது என்று இயேசுவிடம் சொல்லும்போது, நான் இந்த அற்புதத்தை செய்யும்படியான வேலை இன்னும் வரவில்லை, இந்த திராட்சரசத்தை உண்டாக்கும்படியான அல்லது புதிய திராட்சரசத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக அல்லது குறைவுகளை நிறைவாக்கும்படியான அந்த வேலை இன்னும் வரவில்லை, அல்லது இந்த கணவர் கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்யும்படியான வேலை இன்னும் வரவில்லை, அது காத்திருங்கள் என்று இயேசு மரியாளிடத்தில் சொன்னதை நாம் வாசிக்கிறோம். பேதுரு சொல்லும்போது கூட ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார், அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிற காண்கிறோம். ஆனால் இங்கே 102 சங்கீதம் வாசிக்கும் போது தயவுசெய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்படியானா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் குறித்திருக்கிறதான வேலை வந்திருக்கிறது. வேலை மாத்திரமல்ல, நேரமும் வந்திருக்கிறது. இந்த நேரம் தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறதான நேரம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை தர வேண்டியதான நேரம் வந்திருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் இங்கே துக்கப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் வெடித்து வியாகுலப்பட்டு நீங்கள் எவ்வளவோ காரியங்களை பிரயாசப்பட்டு அது கைக்கூடி வராமல் துக்கத்தோடு காணப்படுகிறீர்கள். ஆனால் இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வது, நான் குறித்த நேரம் வந்திருக்கிறது, நான் குறித்ததான வேலை வந்திருக்கிறது என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் குறிக்கப்பட்டதான நேரம் வராமல் நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறோம், குறுக்கு வழியில் எவ்வளோ காரியங்களை செய்யும்படியாக நான் திட்டமிட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வேலை வராதபடினாலே, ஆண்டவர் குறிக்கப்பட்ட நேரம் வராதபடினாலே நம்முடைய பிரயாசம் எல்லாம் விருதாவாக காணப்பட்டது. பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அவன் செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டு வேதனைக்குள்ளாய் காணப்படுகிறான், மிகவும் நெருக்கப்படுகிறான். ஆனால் பானபத்திரக்காரனிடத்தில் அவன் சொல்லி அனுப்புகிறான். பானபத்திரக்காரனை பார்த்து, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது இன்னும் 3 நாளைக்குள்ள ராஜா உன்னை பானபாத்திரங்களை கொடுக்கிற அந்த பதவியில் மறுபடியும் வைப்பார். ராஜாவுக்கு பக்கத்தில் நிற்கிறதான அந்த பொறுப்பு உனக்கு மறுபடியும் கொடுக்கப்படும். ராஜாவோடு அதிகமாக நேரம் நீ தான் செலவழிப்பாய், நீ தான் அவருடைய சமூகத்தில் அதிகமாக நேரத்தை செலவழிப்பாய். ஆகையினாலே அந்த நேரத்தில் என்னை பற்றி நீ சொல்லி எனக்கு இந்த சிறைச்சாலைந்து வெளியே கொண்டு வரும்படியாக பிரயாசப்படு. நான் கானாதேசிலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டதான ஒரு பிள்ளையாண்டான். சிறைச்சாலை வருவதற்கு நான் எந்த தவறும் செய்யவில்லை. என் மேலே பிடிவாதமாக குற்றச்சாட்டுகளை சாட்டி இந்த சிறைச்சாலைக்குள்ளே நான் கொண்டு வரப்பட்டேன். ஆகையினாலே நீ ராஜாவுடன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் ஆண்டவர் குறித்ததான வேலை வராதபடினாலே அந்த பானபாத்திரக்காரன் சிறைச்சாலைந்து வெளியே போன உடனே அவன் மறந்து விட்டான். அந்த மறதியை கொடுத்தது கர்த்தர். ஆண்டவரே அவனை மறக்க பண்ணினார். யோசேப்பை மறக்க பண்ணது கர்த்தர். காரணம், அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய வேலை வராமல், ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறாமல், அதுக்கு முன்னாடி யோசேப்பு ராஜாவுடைய அரண்மனைக்கு போக முடியாது. ஆண்டவர் யோசேப்பை பற்றி பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூர்ந்து ராஜாவிடத்தில் பானபாத்திரக்காரத்தில் பறந்து பேசியிருப்பான். ஆனால் பானபாத்திரக்காரனுடைய அசிஸ்டண்டாக, அவனுக்கு கீழே வேலை செய்கிறவனாக அவனை நியமித்திருப்பான். ஆனால் யோசேப்பை பற்றி ஆண்டவர் பெரிய திட்டம் காணப்பட்டது. ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆகையினாலே
அந்த வேலை வரும் வரைக்கும் ஆண்டவர் அந்த யோசேப்பை சிறைச்சாலையில் வைத்திருந்தார். நான் சங்கீதம் வாசிக்கும் போது கர்த்தர் குறித்ததான வசனம் நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் சிறைச்சாலையில் இருந்தான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னதான வார்த்தை நிறைவேறின உடனே ராஜா ஆளனுப்பி அவனை கட்டவிழ்த்தார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டுடைய வேலை வந்ததும் அதே பானபாத்திரக்காரன் நினைவு கூர்ந்து ராஜாவோட சொல்லுகிறான், நான் செய்த குற்றம் என்று தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. 2 வருடங்களுக்கு முன்பதாக நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கு ஒரு எபிரேய பிள்ளையாண்டா இருந்தான். அவன் சொப்பனங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறவனாக இருந்தான். அவனை பற்றி உம்மிடத்தில் பேசும்படியாக என்னிடத்தில் கேட்டுக்கொண்டான். நான் செய்த குற்றம் என்று தான் என்னுடைய ஞாபகத்து வந்தது என்று சொல்லி ராஜாவோட சொன்னதும் ராஜா உடனே அவனை கட்டவிழ்த்தார். அவன் கிளீன் சேவ் பண்ணி நல்ல வஸ்திரம் உடுத்தி அவன் ராஜா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டான். அவனுடைய சிறையிருப்பு மாறினது பாருங்க. கர்த்தருடைய வேலை வந்ததும் ஆண்டுடைய நேரம் வந்ததும் அவனுடைய சிறையிருப்பின் அனுபவம் மாறினது. துக்கத்தின் அந்த தாடி மாறினது. அவனுடைய வாழ்க்கையில் மேன்மை வந்தது. இந்த அரண்மனைக்கு அவன் வருவதற்கு எந்த விதமான தகுதியும் அந்த நாட்களில் இல்லை. ஆனால் ஆண்டுடைய வேலை வந்ததும் அவனை ஆண்டவர் அரண்மனை கொண்டு வந்து மாத்திரமல்ல, அவன் ஒரு ஜோசியக்காரனாகவோ அல்லது சொப்பனக்காரருக்கு தலைவனாகவோ அல்லது அங்குள்ள ஆலோசனைக்கான தலைவனாக கூட இவனை வைத்திருக்க கூடும். ஆனால் ராஜா அவனை என்ன பண்ணார்? ஆண்டோட திட்டம் அது. எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றினார். அந்த பார்வை சொல்லுகிறாரு, உன்னுடைய வார்த்தையினாலன்றி ஒருவரும் கையாகிலும் காலியாகிலும் அசைக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பெரிய பொறுப்பை கொடுத்தான். மாத்திரமல்ல, எல்லாரும் இவனை தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லுகிறாரு. யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனதான அந்த குற்றம் ஒரு பாலியல் குற்றம். அந்த குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு போனதான யோசேப்பு அவன் மேலே பிடிவாதமாக குற்றங்களை சாட்டி சிறைச்சாலை அனுப்பினார்கள். அவன் சிறைச்சாலை இருந்தான அந்த குற்றங்களை யாராவது அறிந்திருப்பார்களானா நிச்சயமாகவே அவனை வணங்கி இருக்க முடியாது. ஆனால் ராஜ கட்டளை எல்லாரும் அவனை தண்டனிட்டு பணியுங்கள், மோங்குப்புற விழுந்து பணியுங்கள் என்பதாக. பாருங்க, ஆண்டுடைய வேலை வந்தபோது சிறைச்சாலை இருந்தவனு கூட ராஜா முதற்கொண்டு எல்லாரும் பணியக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மேன்மை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எவ்வளவோ நெருக்கத்து நடுவில் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோட வேலை வந்து விட்டால் உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாய் காணப்படும், மேன்மை உள்ளதாய் காணப்படும். எல்லாரும் உங்களை வணங்கக்கூடிய அளவுக்கு உங்களோட உயர்வு நிச்சயமாக வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்றைக்கு எல்லாராலும் எள்ளி நகையாடப்படுகிறீர்கள், எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்படுகிறீர்கள், எல்லாரும் உங்களை கண்டு விலகி போகிறார்கள். நீங்கள் ஒரு கூட்டத்தில் நிற்கக்கூடிய தகுதியற்றவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறீர்கள். ஆனால் ஆண்டோட வேலை வந்து விட்டால் உன்னோட வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்கிறது, தயவு செய்யும் காலம் வந்தது, நான் குறித்த நேரம் வந்தது. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியதான நேரமும் காலமும் வந்திருக்கிறது என்று இந்த காலவேளையில் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். முன்பு நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று நான் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட புதிய காரியத்தை, ஒரு மேன்மையான காரியத்தை செய்ய ஆண்டவர் குறித்திருக்கிறார். ஆண்டோட குறித்த வேலை வந்து விட்டது. ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்து இவ்வளவு நாள் அடங்கியிருந்தீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் குறித்ததான வேலை வந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு உயர்வு வருகிறது, உங்களுக்கு ஒரு மேன்மை வருகிறது. நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக, வேலை உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக எத்தனையோ காரியங்களுக்கு காத்திருந்தீர்களே. உடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை கட்டளையிடுகிற நாள் இந்நாளாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஆண்டோட சம்மதம் ஜெபிப்பீர்கள். ஆண்டவரே, உடைய வேலை வந்ததே, உங்களுடைய நேரம் வந்ததே, என்னை உயர்த்துவதற்கு நேரம் வந்ததே, நன்றி ராஜா என்று சொல்லி துதிப்பீர்களாம். உங்களுடைய காரியங்கள் ஆண்டோட சமயம் சொல்லி ஜெபிப்பீர்களாம். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டோட சமயம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், வேலை வந்தது என்று சொல்லப்படுகிறப்பா. ஆண்டவர், இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பின் அனுபவம் மாறி, ஆண்டவர் இந்த செக்கத்தாவே அப்பா மோசமான ஆண்டவர் நிந்தை அவமானமாகிய வாழ்க்கையின் ஆண்டவரே, ஆண்டவர் அந்த கண்ணீரின் வாழ்க்கை மாறி ஏசப்பா ஒரு செழிப்பை, ஒரு ஆசுவத்தை, ஒரு மேன்மையை, ஒரு
உயர்வை ஆண்டவரை தரப்போரை நன்றியோடு துதிக்கிறப்பா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரைய தயவு செய்யும் காலம் வந்ததே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை மென்மேலும் உயர்த்தி ஆஸ்வதிக்க போறீரே. நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு விசுவாசித்து அதை தங்களுக்கு எடுத்துக்கொள்ள ஆண்டவர் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இயேசுப்பா, இந்த வார்த்தை ஆண்டவர் எங்களோட பேசி இருக்கிறீரே ஆண்டவர், அந்த வார்த்தை கேட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த மேன்மையை தந்து எங்களை ஆஸ்வதிக்க போறப்பட நன்றியோடு துதிக்கிறோம். அப்போடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறே சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர்